முக்கியமாக நாம் இன்றைக்கு இந்த கடந்த நாளில் ஒரு காரியம் நடந்தது நமக்கு தெரியும். தேமுதிக என்கிற ஒரு கட்சியினுடைய தலைவரும் பிரபலமான தமிழ் நடிகருமாயிருந்த விஜயகாந்த் என்கிற ஒரு சகோதரர் அவர் மரணம் அடைந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். உலகம் முழுவதும் தெரியும். முக்கியமாக தமிழ் மக்கள் எல்லாருக்கும் அது தெரியும். நம்ம ஒரு கட்சிக்கு அவர் தலைவர், ஒரு பிரபலமான நடிகர், அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய மரணத்திற்கு பிறகு நான் நிறைய காரியங்களை பார்த்தபோது அவ்வளோ கூட்டம், எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறேன். இவ்வளோ பெரிய கூட்டம் அவருடைய மரண ஊர்வலத்தில் வந்ததுன்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. நான் கூட உண்மையில் ஆச்சரியமாய் பார்த்தேன். அப்போ அறிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் நிறைய மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஏராளமான மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். உணவில்லாத மக்களுக்கு உணவளித்து தேவையோடு அந்த மக்களுக்கு உதவி செய்து, அதனால் மக்களுக்கு அவர் மேலே ஒரு பாசம், கட்சியும் தாண்டி இதெல்லாம் கடந்து அவர் மேலே ஒரு பாசம். அதை மக்கள் சொன்னதை கேட்டபோது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு மனிதர் நம்ம மத்தியிலே வாழ்ந்திருக்கிறார். நமக்கு ஒரு கட்சி தலைவராக தான் தெரியும், அல்லது ஒரு நடிகராகத்தான் தெரியும். அதையும் தாண்டி வெளியே தெரியாத ரகசியம் பாருங்கள், அவர் அவ்வளோ மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் பாருங்கள். அதை நினைத்து நான் ஆச்சரியமாக நோக்கி கொண்டிருந்த போது ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் அவர் ஒரு நிகழ்ச்சியில் இயேசுவை பற்றி பேசுகிறார். அவர் நன்மை செய்ததற்கு ஒரு விதை பைபிளிலிருந்து அவருக்கு கிடைத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்கள், வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாதபடி நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும் அப்படின்னு. அது மாத்திரம் ஒரு கன்னத்தில் அறந்தால் அடுத்த கன்னத்தை திருப்பி காட்டி இயேசு சொன்னதெல்லாம் அவர் சொல்கிறார். இயேசுவை பற்றி தெரியாத தலைவர்களே கிடையாது. இந்த வேத வசனம் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது. அதையும் அவர் சொல்லி இருக்கிறார். தைரியமாக ஒரு பொது இடத்துல மகிழ்ச்சியோடு சொல்லி இருக்கிறார். என்றாலும் ஒரு நல்ல மனிதர், ஏராளமான ஜனங்களுக்கு நன்மை செய்த ஒரு நல்ல மனிதர், ஒரு கட்சி தலைவர், அவருடைய மரணம். அதை நினைத்து அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக நான் ஜெபம் பண்ணினேன். அவருடைய மனைவி, அவருக்கு 2 பிள்ளைகள், அது மாதிரி அவங்களுக்காக, நம்முடைய ஆறுதலுக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும். எப்படி இருந்தாலும் ஒரு கணவனை இழந்து தகப்பனை இழந்து நிற்கும்போது அது அவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கும். இல்லை, 71 வயது தான் ஆகிறது. அதுக்குள்ளே அவர் மரணம் அவரை பாதிக்கும். நீங்கள் உங்கள் குடும்ப ஜெபத்தில் கூட அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர், நான் வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். அந்த குடும்பத்துக்கு எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் ஆண்டவர் கொடுக்குற ஆறுதல் தான் நிரந்தரமானது. அந்த நேரம் கூட்டம் இருக்கும்போது ஆறுதலாக தெரியும். ஆனால் அவங்க தனித்து அந்த வீட்டில் இருக்கும்போது தான், அவருடைய ப்ரெசன்ஸை இழக்கும்போது அந்த காரியம்தான் அவங்களை ரொம்ப பாதிக்கும். அப்போ ஒரு ஆறுதல் தேவை. நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, அவங்களை ஆறுதல் படுத்துங்க, உங்களுடைய அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பீங்க, உங்களுடைய ஆறுதலை அவங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து அவங்களுடைய உள்ளங்களை ஆறுதல் படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அந்த தேமுதிக தலைவர் அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். அன்பு சகோதரர் நடிகர் விஜயகாந்த், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எவ்வளோ பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறாங்க, பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறாங்க. கர்த்தர் அவளை ஆறுதல் படுத்தணும். அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். ஆண்டவரே, அந்த மனைவி, அவருடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஆறுதல் படுத்துங்க. ஒரு நல்ல மனிதர், நன்மை செய்த ஒரு மனிதர், ஏழைகள் மேலே இறக்கப்பட்டு உதவி செய்த ஒரு நல்ல மனிதர். அதை அவங்க இழந்து நிற்கிறாங்க. ஆண்டவரே, அவங்கள ஆறுதல் படுத்துங்க, உங்களுடைய ஆறுதலை அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. நீ அழாதே என்று சொல்லி ஆறுதல் படுத்தின தேவன் அல்லவா? நீர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். அவங்களுக்காக கூட நீங்கள் சிலுவை சுமந்தீங்க, அவங்களுக்காக கூட மரணத்தை ருசி பார்த்தீங்க, அந்த குடும்பத்துக்காக கூட சிலுவையில் உம்முடைய இரத்தத்தை சிந்தினீங்க. அதை நினைத்தருளி உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகவும் உம்முடைய ஆறுதல் அவருடைய உள்ளத்தை நிரப்பவும், மனம் சோர்ந்து விடாதபடி ஆறுதல் அடைய கர்த்தர் கிருபை கொடுக்க அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க